தமிழ் சினிமால இதுவரைக்கும் நிறைய பார்ட் 2 தமிழ் படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருச்சுன்னா அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால 25 தமிழ் படங்கள் பார்ட் 2 ரெடி ஆகிருக்கு. அது என்ன படங்கள்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஜெயிலர் 2 நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல லாஸ்ட் இயர் வேற லெவல்ல ஹிட் ஆன படம். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறாங்க. நெல்சன் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்காரு. இதோட டென்டிவேட்டிவான டைட்டில் ஹுக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் 2025ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்ததா இன்று நேற்று நாளை 2 நம்ம ரவிக்குமார் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் நடிச்ச படம். இன்று நேற்று நாளை ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இதோட பார்ட் 2 நம்ம ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான கார்த்திக் தான் டைரக்ஷன் பண்றாரு. இதோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா சர்தார் 2 PS மித்ரன் டைரக்ஷன்ல கார்த்திக் நடிப்புல 2022ல 100 கோடி மேல கலெக்ஷன் பண்ண படம். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறோம்னு அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா ராட்சசன் 2 ராம்குமார் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் நடிப்புல வேற லெவல் ஹிட் ஆன படம் தான் ராட்சசன். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறோம்னு அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டரும் நம்ம ராம்குமார் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் 2025ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா இந்தியன் 2 1996ல வேற லெவல் ஹிட் ஆன படம் இந்தியன். இந்த படத்தோட சீக்வல் தான் இந்த இந்தியன் 2. இந்தியன் 2 படத்தை வர ஜூலை 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா மரகத நாணயம் 2 இந்த படத்துல ஆதிதான் லீட நடிச்சிருந்தாரு. ARK சரவணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மரகத நாணயம் ஒரு சூப்பரான மூவி. இந்த படத்தோட பார்ட் 2 நம்ம ARK சரவணன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா ஜென்டில்மேன் 2 ஜென்டில்மேன் படத்தை சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அர்ஜுன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஒரு வேற லெவல் ஹிட் மூவி. ஜென்டில்மேன் பார்ட் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா டிமாண்டி காலனி 2 டிமாண்டி காலனி நம்ம தமிழ் சினிமால ஒரு வேற லெவல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட பார்ட் 2 நம்ம அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். அடுத்ததா மாயவன் 2 இந்த படத்துல நம்ம தெலுங்கு ஆக்டரான சுந்தீப் கிஷன் தான் லீட நடிச்சிருக்காரு. மாயவன் படம் பார்த்த எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு அப்ரிசியேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட பார்ட் 2 தான் மாயவன் 2. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா கூட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாவே இருந்தது. அடுத்ததா கைதி 2 நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல 2019ல வேற லெவல் ஹிட் ஆன படம். இந்த படம் LCU குள்ள வரதுனால நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு கூலி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் இந்த கைதி 2 படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அடுத்ததா விக்ரம் 2 இது விக்ரம் 2 விக்ரம் 3 சொல்றேனே தெரியல. விக்ரம் ஆல்ரெடி ஒரு வேற லெவல் ஹிட் மூவி. நம்ம கமல்ஹாசனுக்கு வேற லெவல் கம்பேக்கும் கொடுத்த படம். இந்த படத்தை லோகேஷ் டைரக்ஷன் பண்றாரு. மோஸ்ட்லி விக்ரம் 2 தான் லாஸ்ட் LCU படமா இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தனி ஒருவன் நம்ம மோகன் ராஜா டைரக்ஷன்ல ஜெயம் ரவி நடிப்புல 2015ல வேற லெவல் ஹிட் ஆன படம். இந்த தனி ஒருவன் 2 படத்தோட ஷூட்டிங்க 2025ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி தனி ஒருவன் படத்துல வேற லெவல் வில்லனா அரவிந்த் சமீக் கலக்கிருப்பாரு. அதனாலேயே தனி ஒருவன் 2 படத்திலையும் ஒரு பெர்ஃபெக்டான வில்லனை தேடிட்டு இருக்காங்களாம். அடுத்ததா துப்பறிவாளன் 2 நம்ம மிஷ்கின் டைரக்ஷன் பண்ணியிருந்த படம். விஷால் நடிச்சிருந்த படம். ஆனா அந்த படத்தோட டைரக்டர் நம்ம மிஷ்கினை தூக்கிட்டாங்க. இப்போ துப்பறிவாளன் 2 நம்ம விஷால் டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாராம். அடுத்ததா சார்பட்டா பரம்பரை 2 ஆல்ரெடி சார்பட்டா பரம்பரை அமேசான் பிரைம்ல ஒரு வேற லெவல் ஹிட் மூவி. அதனாலேயே சார்பட்டா பரம்பரை 2க்காக நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க 2025ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு நம்ம பா ரஞ்சித். அடுத்ததா சூதுகவும் ஆல்ரெடி வேற லெவல் ஹிட் மூவி. அதனாலேயே சூதுகவும் 2 படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. ஆனா இந்த படத்தோட ஹீரோ நம்ம மிர்ச்சி சிவா தான். இந்த சூதுகவும் 2 படத்தை இந்த ஜூன் மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா சதுரங்க வேட்டை 2 சதுரங்க வேட்டை ஆல்ரெடி வினோத் டைரக்ஷன்ல வந்த படம். அந்த படம் வேற
லெவலில் இருக்கும். அந்த படத்தோட சீக்வலா ஆனா ப்ரீக்வலா இது ஒரு நியூ ஸ்டோரியான்னு தெரியல. ஆனா சதுரங்க வேட்டை 2ல அரவிந்த் சாமி மற்றும் த்ரிஷா லீட நடிச்சிருக்காங்க. அடுத்ததா பிசாசு 2 நம்ம மிஷ்கின் டைரக்ஷன்ல ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு கிளியரான அப்டேட்டும் இல்ல. அடுத்ததா வடசென்னை 2 விடுதலை பார்ட் 2. ஃபர்ஸ்ட் வடசென்னை பார்ட் 2 படம் முடியும் போதே அன்புவின் எழுச்சி தொடரும்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றிமாறன் கிட்ட நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்பதான் நீங்க வடசென்னை 2 ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. ஆனா அவரும் எந்த ஒரு பதில் சொல்லாம நழுவிட்டே இருக்காரு. அதே மாதிரி விடுதலை பார்ட் 2 இந்த படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஷூட்டிங் எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்துட்டே இருக்காங்க இந்த விடுதலை பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்க. இந்த விடுதலை பார்ட் 2 செப்டம்பர் மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அடுத்ததா புஷ்பா பார்ட் 2 நம்ம சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிக்கிற படம். புஷ்பா 1 ரிலீஸ் ஆகி வேற லெவல் ஹிட் ஆனதுனால புஷ்பா 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புஷ்பா 2 ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும். அடுத்ததா 1000ல் ஒருவன் 2 புதுப்பேட்டை பார்ட் 2. இந்த 2 படங்களோட டைரக்டர் நம்ம செல்வராகவன் தான். ஆனா இந்த 2 படங்களையும் டைரக்ஷன் பண்ணுவாரான்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் 1000ல் ஒருவன் மற்றும் புதுப்பேட்டை சூப்பரான படங்கள். ஆனா அந்த படங்கள் இப்ப பார்ட் 2 எடுத்த ஓடுமான்னு கிளியரா தெரியல. ஆனா அவரும் எடுப்பாரா இல்லையான்னு கிளியரா தெரியல. அடுத்ததா காஞ்சனா 4 முனி 5. காஞ்சனா சீரீஸ்க்கு நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க. அதனால என்னமோ கண்டிப்பா நம்ம ராகவா லாரன்ஸ் முனி 5 காஞ்சனா 4 எடுப்பாரு. அதே மாதிரி பேய் படங்களுக்குன்னே தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அரண்மனை 5 நம்ம எதிர்பார்க்கலாம். சுந்தர்சி கண்டிப்பா டைரக்ஷன் பண்ணுவாரு. ஏன்னு சொல்ல வரனா அரண்மனை 4 100 கோடி மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்ததா லியோ 2 இது நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா சொல்றாரு, தளபதி கண்ணசைச்சார்னா கண்டிப்பா நான் லியோ 2 டைரக்ஷன் பண்ணுவேன்னு. நம்ம தளபதி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார்னா கண்டிப்பா சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஒருவேளை சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார்னா லியோ 2ல நடிச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி காந்தாரா 2 சலார் 2. காந்தாரா 2 ரக்ஷித் செட்டி தான் இந்த படத்துல லீட நடிச்சிருக்காரு. இந்த 2024 லாஸ்ட்ல இந்த காந்தாரா 2 படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சலார் 2 நம்ம பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பிரபாஸ் மற்றும் சுருதி ஹாசன் நடிச்சிருக்கிற படம். ஆனா சலார் 1 எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதனால சலார் 2 டைரக்ஷன் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா கண்டிப்பா பிரசாந்த் நீல் சலார் 2 டைரக்ஷன் தான் பண்ண போறான்னு கிளியரா தெரியுது. இந்த 25 தமிழ் படங்கள் பார்ட் 2ல நீங்க எந்த படத்தை பார்க்க ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.